வணக்கம் ஹலத்தோட இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரூர் நடந்த சம்பவம் ஆல்ரெடி வந்து இப்போ சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை போகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அழுத்தம், இவங்களோட 2 பேர் அழுத்தம் காரணமாக வந்து விஜய் வந்து என்டிஏவோட கூட்டணி வைக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு அரசியல் பிரச்சனை செய்தியெல்லாம் போனது. அதுக்கப்புறம் பார்த்தா நிர்மல்குமார் வந்து ஒரு பக்கம் பார்த்தோன்னா நாங்களாம் என்டிஏக்குள்ளே கூட்டணி வைக்க மாட்டாங்க, நாங்களாம் யார் யோகியம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. யார் ஆர்எஸ் பட்டரில் வளர்ந்து வந்தார் அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பேசிட்டு போது பார்த்தோன்னா உடனே வந்து ஆதுவர்ஜனா வந்து அப்படின்னா இல்லை, எங்ககிட்ட வந்து பேரம் பேசினாங்க, எங்கள் தலைவர் வந்து மடங்கலை, அவர்லாம் பார்த்தோன்னா மடக்க முடியாது, அவர் சாதாரண ஆள் கிடையாது, எங்ககிட்ட பார்த்தோன்னா 90 சீட்டு கொடுக்குறத வந்து பேரம் பேசினாங்க, அது 2.5 வருஷம் வந்து நீங்க முதலமைச்சராக இருங்க, மீதி பாதி 2.5 வருஷம் பார்த்தோன்னா வேற ஒருத்தர் முதலமைச்சராக வந்து இருப்பாரு அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட வந்து பேரம் பேசினாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பயங்கர ஆள் கிடையாது, எங்களோட கொள்கை எதிரி பிஜேபி தான் அப்படின்னு ஆதவர் வந்து ஒரு பக்கம் கம்பு சுத்தினாரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா அந்த டீலிங்கே இல்லைன்றாங்க. சரி, இதெல்லாம் கடந்து போனா இந்த பக்கம் பார்த்தோன்னா செயலாளர் நம்ம புசி ஆனந்தன் அவரு பார்த்தோன்னா மாவட்ட செயலர்லாம் கூப்பிட்டு என்டிஏவோட நம்ம வந்து கூட்டணி வைக்கலாமா, கூட்டணி வச்சா நம்ம இப்படி பொதுமக்கள்லாம் காரி துப்பாங்களா இல்லை துப்ப மாட்டாங்களா அப்படின்னு அவர் ஒரு மீட்டிங் போடுறாங்க. இங்க யாரு என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தோன்னா நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை கிடையாதுன்றாங்க, ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஆமா பேசுனாங்கன்றாங்க. என்ன பிரச்சனைனா கரூர் பிரச்சனை தான். இப்ப சமீபத்தில் பார்த்தோன்னா கரூர்ல நடந்த ஒரு சம்பவம், அதாவது 41 பேர் வந்து இறந்த ஒரு சம்பவம் இருக்குல்லங்க. உண்மையே இறப்பு வந்து பல வகையில் வருங்க. அதோட இறப்பு பார்த்தோன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனா கூட்ட நெரிச்சலில் சாகிற ஒரு இறப்பு வந்து மிக மிக கொடுமையானது. அந்த வலி இருக்குல்ல, அந்த வலியும் வேதனையாக அந்த கூட்டத்தில் மாட்டினா மட்டும் தான் அது தோணும். ஏன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு டைம் வந்து நான் எந்திரன் படம் டிக்கெட் வாங்குறதுக்கு நம்ம சத்யம் தேட்டர் வந்து அந்த 10 ரூபா டிக்கெட்டுக்காக நான் போனேன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு. அப்போ எக்கச்சக்கமான கூட்டம். அந்த கூட்டத்தில் மாட்டிட்டு டிக்கெட்டு எப்படின்னா வாங்கிடணும் அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. ஆனால் டே தப்பிச்சா போதுன்னா, உயிர் தப்பிச்சா போதுன்னா அப்படி ஒரு மனசு வருந்துருமா, அப்படி நசுக்கில் எப்பாவே மூச்சு விட முடியல, ஐயோ செத்தண்டான்ற மாரி அப்படி ஒரு மனநிலை வந்து தெரியுமா. உண்மையே அந்த இடத்துல பார்க்கும்போது ஐயோ டேய், ஒரு படத்துக்காக நம்ம வந்து அப்படி உசுரை விட்டுருவோமே அப்படின்னு ஒரு பயம் வந்தது. ஏன்னா அந்த வலி, அதோட வலியோட சேர்ந்து அந்த மூச்சு நம்மளால சுவாசிக்க முடியல. ஒரு மரண பயத்தை வந்து அப்படி கண்ணில் வந்து காமிச்சிட்டு போச்சு. ஏன்னா இது வந்து பெரும் கூட்டம் கிடையாது. ஒரு 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 எந்திரன் படத்துக்கான டிக்கெட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் அங்கே வந்து ஒரு 500-1000 பேர் தான் வந்து இருந்திருப்பாங்க. இதுக்கே இந்த கூட்டத்தில் தப்பிச்சு வர்றது அவ்வளோ சிரமமாக இருந்தது. 41 பேர் இறந்தது. மிகப்பெரிய ஒரு கூட்டம், கிட்டத்தட்ட வந்து 28,000 பேர் வந்து ஒரு சந்துக்குள்ளே பூந்தாங்கன்னா என்ன ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பெரிய பஸ்ஸை கொண்டு வந்து உள்ள இறக்குனா நிப்பாட்டினா என்ன ஆகும், எப்படி மக்கள் தவிச்சிருப்பாங்க. அப்படியே மக்கள் நிறைய வீடியோவில் பார்த்தாங்க, சின்ன சின்ன ஃபுட்டேஜில் விஜய் வந்து பேசுறாரு, நான் ஓகே பேச ஆரம்பிக்கலாம்னு கேட்குறாரு, டே வாய முட்றா நாயா செருப்பை கழட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து சவுண்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் பேசிருக்கிறார், ஒரு அம்மா ஏமா என் பையனை காணுங்க என் பொண்ணை காணுங்க அப்படின்னு சொல்லி கத்துது. ஒருத்தவன் தண்ணி வேணுங்க தண்ணி வேணும்னு சொல்லி விஜய் கிட்டே கேட்குறான். விஜய் வந்து தண்ணி தூக்கி போடுறாரு. ஆனால் இதெல்லாம் மறந்து இந்த தலைவர் போயிட்டு பாட்டுகளுக்கு 10 ரூபாய் பாட்டுகளுக்கு 10 ரூபான்னு சொல்லி பாண்டிக்கிறாரு. இல்லை இங்கே அம்மாவும் செத்துட்டு இருக்கான், நீ உங்களோட அரசியலுக்காக இப்படி வந்து பலிகடாக்குறதுனா இது உண்மையை பார்த்தோன்னா இந்த 41 பேர் இறந்ததுக்கு வந்து முழுக்க முழுக்க யாரு காரணம், விஜய் தான். நீ 1000 காரணம் சொல்லு, அதெல்லாம் கிடையாதுங்க. விஜயை தவிர்த்து நிறைய பேர் கூட்டத்தெல்லாம் அவங்க தாங்க இவங்க தாங்க அவங்க தாங்கன்னு சொல்றதை விட விஜய் தான். இவ்வளோ இந்த கூட்ட நெரிசல் வந்து முதல்ல சேஃப்டி இருக்கா அப்படின்னு முதல்ல யோசிக்கல. நீ சேஃப்டியா வந்து நீ பஸ் மேலே ஏறி இருக்க, ஆனால் மக்கள் உன் கண்ணு முன்னாடியே வந்து நிறைய பேர் செத்து தூக்கிட்டு போறாங்க. ஆனால் நீ பேசிட்டு இருந்த, அதாவது பார்த்தும் பார்க்காத மாதிரி தூக்கிட்டு போறாங்கன்னா நம்ம இப்படி திரும்பி பேசுவோம், அப்படியே தூக்கிட்டு போறாங்க. நிறைய வீடியோவில் அப்படி பார்க்கலாம். அப்படி இறந்த மக்கள் இவர் பேசுறீங்கன்னு பார்த்தோன்னா அந்த 41 பேரோட ஆவி அப்படியே சுத்தம் அவர்கிட்ட பக்கத்துல வந்து கேட்கும், டே அறிவிட்ட நாயங்கெல்லாம் சாவரணம் நாங்கள் மைக்கை போட்டு போடா அப்படின்னு ஒன்று கேட்கும். ஆனால் அதை கூட கேட்காம தன்னோட அரசியலுக்காக சுயநலத்துக்காக ஒரு தலைமை வந்து பேசுறேன்னா, ஏங்க சும்மா கரூர் பற்றி பேசுறீங்க, அதெல்லாம் நடந்த சம்பவம் விடுங்க விடுங்கன்னா எப்படிங்க விட முடியும். உயிருங்க, 41 பேர் உயிருங்க. விஜயோட குடும்பத்தில் விஜய் குடும்பம் முதல்ல இல்லை, விஜய்க்கு ஆசைப்பட்ட ஒரு அக்கா, ஒரு மேரேஜ் பண்ணி போகிற ஒரு அக்கா, அந்த அக்காவுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் விஜயில் ஏற்றுக்க முடியுமா. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, முதல்ல இப்போ அந்த சிசிடிவி கேமரா வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க, இது சிபிஐ தான் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள், அதை பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு மாதிரி மனசெல்லாம் பதறுது, டேய் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த வீடியோ வந்து நம்ம முழுசாக பார்ப்போம், ஏன்னா இது ஆடியோ இல்லை, பட் இருந்தாலும் முழுசாக பார்த்தா நம்மளுக்கு அதோட என்ன இம்பாக்ட் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும்.
கேமராஸ். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரோன் கேமரான்னு சொல்லுவாங்க. அது ஹெலிகாம் மூலமாக வந்து ஒரு டாப் ஆங்கிள் வந்து ஷூட் பண்ண ஒரு கேமரா அது. அதில் பார்க்கும்போது பார்த்தோன்னா அவ்வளோ கூட்டம். அதாவது பார்த்தோன்னா ஒரு இடத்துல வந்து இவ்வளோ மக்கள் கூட்டம் தான் நிற்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த வரமுறையெல்லாம் தாண்டி 28,000 பேர் ஒரு இடத்துல கூட்டினா எப்படி இருக்கும்? மக்கள் நிற்கிறாங்க. நிற்கும் போது யாரும் அவங்க கால் வந்து பூமியில் நிற்கல ஸ்டாண்டர்டா, அப்படியே ஒரு அலை மாரி வேவு மாரி அப்படியே அலை மோதுறாங்க. அப்படியே இப்படி 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 அலை மோதுறாங்க. எவன் தள்ளுறானோ அந்த பக்கம் விழ வேண்டியதான். ஸோ இப்படி மோதி மக்கள் சாகிறதுக்கான முழுக்க காரணம் யாருன்னா விஜய் தான். காலதாமதப்படுத்தி மதியம் 12 மணிக்கு வர வேண்டிய ஆள் வந்து ஈவினிங் 7 மணிக்கு வர வச்சு இவ்வளோ கூட்டம் மக்களை வந்து கால் கடைக்கு நிற்க வச்சு, சாப்பாடு கூட சாப்பிடாம போக விடாமல் அவன் நிற்க வச்சு, பந்தா கட்டணும், மாஸ்க் கட்டணும், நம்மளோட கட்சின்னா வந்து கெத்தை காட்டணும் அப்படின்னு கேட்க உங்களோட வந்து அல்ப அரசியலுக்காக 41 பேர் கொண்டு இருக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு மாதிரி இருக்கு. அது வந்து பார்த்தோன்னா நம்ம சும்மா கடந்து போகலாம். அந்த இடத்துல நம்ம இருந்தால் மட்டும் தான் நம்ம வழி நம்மளுக்கு வந்து உணர முடியும். ஏன்னா இந்த இடத்துல வந்து விஜய்க்கு வந்து ஒருபோதும் வந்து உயிரிழப்பு இல்லை. அவர் சேஃப்டி. மக்கள் சாகரான்னு சொல்லிட்டு தான் விஜய் மீது வந்து செருப்பு எடுத்து வீசினாங்க. செருப்பு மட்டும் இல்லை, அங்குள்ள பாட்டில் என்ன கையில் இருக்கிறது கண்டதை எடுத்து வீசினாங்க. தயவு செய்து வெளியே போடா சனின அப்படின்ற அளவுக்கு தான் வந்து மக்கள் வந்து கோபத்துக்கு வந்து வீசினாங்க. ஏன்னா நம்ம நிறைய சின்ன வீடியோக்கள் பார்த்துருப்போம். ஆனா இவனு என்ன பண்ணாங்க, சேஃப்டி பற்றி மைண்ட்ல வைக்காம இவனை பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக ஆளுங்கட்சிக்காரன் உள்ள பூந்துட்டான். செந்தில் பாலாஜி வந்து ஆளை இறக்கிட்டாங்க, கத்தையால குத்துட்டானு, நசுக்கிட்டானு, கொன்னுட்டாங்க அப்படின்னு அபாண்ட படியை வந்து தூக்கி பல பேர் மேல போட்டானு. சரி இவ்வளவுதான் போடுறீங்களே, செத்த மக்களுக்கு காத்துல போய் நின்னீங்களாடா, அது நிக்கல. ஓடி வந்து 3 நாளா ஆளை அட்ரஸே காண. அதுக்கப்புறம் வீடியோ போடுற சிஎம் சார் எதிராக, சிஎம் சார் என்னை பழி வாங்கன்னா என்னை டைரக்டா பழி வாங்குங்க, எங்க மக்களை விட்டுருங்க. நான் மக்களுக்காக நிற்காத ஒரு ஆள் நீ வந்து மக்களுக்கு விட்டுருங்க பேசுற போது மக்கள் கேட்கறாங்க அப்படின்ட்டு. மக்களுக்காக நிக்கணும் என் களத்துல. ஒரு தலைவனா என்ன சாக போதும் வந்து மக்களுக்காக நிக்கணும். நம்ம தப்பிச்சா போதும் தப்பிச்சு ஓடக்கூடாது. சென்னையில இருந்து தூங்கி இருந்து லேட்டா கிளம்புற, பொதுக்கூட்டத்துக்கு பார்த்தோன்னா அவ்வளோ லேட்டா போயிட்டு நிக்கிற. ஆனா தப்பிச்சு போறது மட்டும் பார்த்தோன்னா மிக வேகமா கிளம்பி ஓடுற. அப்ப மக்களுக்காக அக்கறை உனக்கு இல்லைன்றதுதான் இதுல இருந்து தெளிவா தெரியுது. அதெல்லாம் தாண்டி இந்த வீடியோல போய் இன்னொரு விஷயம் பேசணும். நக்கீரன் கோபால் வந்து ஒரு வீடியோ வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தார். இவனை வந்து ஷூட்டிங் வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்கானுவ. இவனை ஜனநாயக படம் ஷூட்டிங்காக பார்த்தோன்னா இவருக்காக மக்கள் சப்போர்ட் பெரும் ஆதரவு இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம சிஜிலாம் பண்றதை விட மக்களை கூட்டி நம்ம வந்து எடுத்துலாம் ஷூட்டிங்கு அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. அதுக்கான ஆதாரங்கள் நிறைய போட்டோஸ் வந்து வெளியே இருக்கு. இந்த போட்டோ நீங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆரி அலெக்ஸாவோட கேமரா. ஆரி கேமரா நம்ம எல்லாரும் கேள்விப்படாது. ஆரி அலெக்ஸா வந்து சும்மா வந்து எல்லா ஈவெண்ட்லாம் கொண்டு போக முடியாது. ஆரி அலெக்ஸாவோட கேமரா ரெண்ட் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா 35,000க்கு மேலே இருக்கும் ஆரி அலெக்ஸா. அது டோட்டல் கிட்டோட பார்த்தோன்னா லைட் மேன் அந்த யூனிட்டோட எல்லாம் வந்து பார்த்தோன்னா 50,000 கிட்ட வரும் ஒரு நாளைக்கு வந்து ஆரி அலெக்ஸாவோட ரெண்ட். ஸோ ஆரி அலெக்ஸா கூட வந்து நீ ஷூட் பண்ணுறனா நீ படத்துக்காக தான் நீ ஷூட் பண்ணியிருக்க. கிட்டத்தட்ட நிறைய இடத்துல பார்த்தோன்னா அந்த ஷூட்டுக்கான ஏற்பாடு வந்து நீ பண்ணியிருக்க. அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் கேமராஸ். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ட்ரோன் கேமராஸ், இந்த ஆரி அலெக்ஸா இதெல்லாம் பார்த்தோன்னா தலைவர் எல்லாம் பார்த்தோன்னா டெலிட் பண்ணிட்டாப்புல. நாளைக்கு சிபிஐ விசாரணை வரும்போது நம்ம மாட்டுவோம்னு சொல்லி டெலிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி இவங்க ஒரு விஷயத்தை வந்து மாட்டிக்கிட்டாங்க. எப்படின்னா இந்த ஃபுட்டேஜை கொண்டு போயிட்டு விஜயோட வந்து ஒரு சாங் ஒன்று வந்துச்சுல்ல, அந்த சாங்க்கு வந்து ஒரு வந்து அனிமேட்டா இவனை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்தோன்னா அந்த ஷார்ட்டை வச்சு ஒரு காப்பி. இப்போ நீங்கள் ஆடுகளம் படம் பார்த்துருப்பீங்க. ஆடுகளம் படம் பார்த்தோன்னா அந்த சேவல் சண்டைக்கெல்லாம் பார்த்தோன்னா உண்மையாகவே பார்த்தா ஷூட் பண்ணதான். அது சென்சார் போனால் வந்து மாட்டிப்பான், சென்சாரில் வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்கிறதுக்காக அந்த உண்மையாக ஷூட் பண்ண அந்த சேவல் 2 சண்டை போடுற காட்சி இருக்குல்ல, அந்த உண்மையாக காட்சியை கொண்டு போயிட்டு அது சிஜியை மாத்துறது. ஸோ அந்த மாரி கரூரில் வந்து அவ்வளோ கூட்டத்தை காட்டுற மாரி வந்து இவர் அனிமேட்டில் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த அனிமேஷனை பார்த்தோன்னா இதுலேருந்து ஒரு காப்பி தான் அது. அங்கே வந்து ஷூட்டிங் எடுக்கப்பட்டதுக்கு காரணமாக தான் இன்று காலை வந்து பார்த்தோன்னா அந்த படத்தோட டைரக்டர் ஹெச் வினோத் அவரையும் பார்த்தோன்னா இன்னைக்கு சிபிஐ வந்து என்கொயரிக்கு வந்து அழைச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்தில் வந்து எல்லாருக்கும் ஜெயில் தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ இவங்க வந்து பிளான் பண்ணி ஷூட்டிங் எடுத்திருக்கான்றது ஷூட்டிங்காக தன்னுடைய படத்துக்காக அப்பாவி மக்களை கொண்டதுக்கு முழுக்க காரணம் பார்த்தோன்னா நம்ம விஜய் அவர்கள் தான். ஏன் உன் படம் ஓடுனதுக்காக மக்களை கொள்றையா? என்ன மனுஷன் நீ? அதெல்லாம் தாண்டி இப்படி நான் ஷூட் பண்ண போகிறேன், படத்துக்காக நான் ஷூட்டிங் எடுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பர்மிஷன் வாங்கினியா? எந்த ஒரு பர்மிஷன் வாங்கலை. அங்கே தான் வந்து இப்போ சிபிஐ வந்து நிற்குது. இவன் வந்து ஷூட்டிங் வந்து எடுத்திருக்காங்க, ஷூட்டிங் எடுத்து தான் மக்களை கொண்டு இருக்காங்க பிளான் பண்ணி. ஆனால் பழியை தூக்கி வந்து மற்றவங்க மேலே தூக்கி போட்டாங்க. ஆனால் இன்னொரு விஷயம், இவனை தமிழ்நாட்டு கவர்மெண்ட் கிட்ட மாற்றிருந்தா கூட இந்த காவல்துறை வந்து அட்லீஸ்ட் இவனை மன்னிச்சு விட்டுருக்கோம். இப்போ சிபிஐ கிட்ட மாட்டிருந்தால வந்து கூட்டு வச்சு உட்கார வச்சு அக்ரிமெண்ட்ல சைன் போடுறியா, கூட்டணி வைக்கிறியா, இல்லை தூக்கி உள்ள வைக்கவா அப்படின்ற ஒரு நிலைமை தான் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. நேற்றுனா சொன்னானுவ
நாங்க வந்து என்டியோட கூட்டணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா, ஆதவ அர்ஜுன் வந்து கைது பண்ண போறாங்களாம், தட்டி தூக்க போறாங்கன்னு செய்தி வந்திருக்கு. இங்க பாருங்க, அதாவது சிபிஐயோட அதிகாரிலாம் வந்து சென்னை வரத வந்து பேச்சுவார்த்தை வந்து சிபி வழியே போயிட்டு இருக்கு. A1 அக்யூஸ்டான ஆதவ அர்ஜுன் வந்து தூக்க போறாங்க, கைது பண்ண போறாங்கன்னு சொல்லி சில செய்திகள் போகுது. அப்படியே ஆதவ அர்ஜுன் தூக்கும் போது டப்புன்னு விஜயம் வந்து அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு வரும்போதுதான் இப்ப வந்து கையெழுத்து போடுற சைனை போடுறான் கூட்டணி வைடான்னு சொல்லி அழுத்தம் காரணமா இவனை வந்து கண்டிப்பா கூட்டணி வைப்பாங்க. ஆனா ஏற்கனவே இவனை எல்லாரும் பார்த்தோன்னா ஒரு கள்ள கூட்டணி தான், அது எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். ஏன்னா பல வகையில பார்த்தோன்னா பல பிரச்சனை போயிட்டு இருக்கு. வாயே திறக்க மாட்டாப்புல, மேடல் ஏறினா மோடி அப்படின்ற ஒரு வார்த்தை வராது. ஒரு காலத்துல ஒன்றிய அரசு பேசணும் வாய், இன்னைக்கு வந்து மத்திய அரசுன்னு பேசிட்டு இருக்கு. பல இடத்துல தலைவர் பார்த்தோன்னா மத்திய அரசு மோடியை பத்தி பேசுறது இல்லை, இது ஒரு கள்ள கூட்டணி தான் போயிட்டு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி இப்போ ஒரு அடிமையா மாற மாரி, ஏய் சொல்றத செய்டா, கையெழுத்து போடுறா அப்படின்ற மாரி இந்த பிரச்சனை வச்சு இப்போ வந்து தூக்கி உள்ள வைக்க போறாங்க. வீடியோடைய ரீதியா இந்த ஒரு வீடியோ நம்ம கண்டிப்பா பார்த்து ஆகணும். வாங்க வீடியோ பார்க்கலாம். பார்க்கவே முடியலைங்கண்ணா, அப்ப வந்ததே வேஸ்ட் தான். கூட்டத்துல உயிர் பிழைச்சதே தப்பு. உலகத்துல யாரும் இல்லாத தலைவராங்க, அந்த முக்குல இருந்த லைட்டை போட்டிருந்த இந்த பிரச்சனையில இருந்திருக்காங்க. ஃபேமிலி குழந்தைங்கள அங்கங்க பாக்குறவங்க பாத்துட்டு போயிருப்பாங்க. இங்க போய் மாசு காட்டுறேன், அதை காட்டுறேன், இதை காட்டுறேன், அங்க போய் நின்னுகிட்டு லைட்டை போட்டதுனாலதான் இங்க நெருக்குறாங்க. பச்சை குழந்தைங்க, பொம்பளைங்க பார்க்க முடியலைங்க, அத்தனை பேருங்க. அந்த முக்குல லைட்டை போட்டிருக்கலாம்லங்க, என்னங்க குறைஞ்சு போச்சு? அந்த முக்குல லைட்டை போட்டிருந்தா கேரவனுக்குள்ள இருக்கிற லைட்டு தான் சொல்றேன். அவங்கவுங்க எதுக்குங்க வராங்க? தொண்டர்கள் மட்டும்தான் கட்சிக்காக வராங்க. மத்தவங்க எல்லாம் விஜய பார்க்கணும், பொம்பளைங்க லேடிஸ் குழந்தைங்க பொம்பளைங்க எல்லாம் விஜய பார்க்கணும் தான் வராங்க. ஓகேங்களா? அவங்க பாட்டுக்கு வீட்டுல இருந்துட்டு விஜய் கேரவன்ல பார்த்தோமா வீட்டுக்கு போயிருப்பாங்க, லைட் ஆஃப் பண்ணிட்டு. அதுதான் அவர் சொல்ற வார்த்தை தெரியுமா, அது வந்து கட்சிக்காரன் பார்த்தோன்னா கொஞ்சம் பேர் தான், மற்றவங்களாம் எதுக்காக வராங்கன்னா விஜய் சினிமாவில் பார்த்தோமே எப்படி இருக்கான் நேரில் அப்படின்னு பார்க்கணும் வரான். நீ அங்கிருந்து வரும்போது நீ லைட்டை போட்டிருந்தா பல பேர் பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் காவல்துறை வந்து முன்னெச்சரிக்கையாக சொல்லுது, ஏய் கூட்டம் நிறைய சேர்ந்துச்சுரா, தயவு செய்து லைட் இங்கே போடு, இல்லைன்னா இங்கே கொஞ்சம் நேரம் பேசு, அதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் பேசுறானா, இல்லை மீடியாவோட கவரேஜ்லாம் அங்கே தான் இருக்கு, நாங்கள் அங்கே தான் போய் ஆகணும், ஏற்கனவே அங்கே கூட்டம் சேர்ந்துருக்கடா, தயவு செய்து போவாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அதிகாரி சொல்றாரு. இதுக்கு சில சங்கிங்க சொன்னானு, விஜய்க்கு வந்து ஒரு போலீஸ் அதிகாரி சொல்லணும்னா யார் சொல்லணும் தெரியுமா? யார் சொல்லணும்? கமிஷனர் ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஒரு சாதாரண போலீஸ் சொன்னா விஜய் வந்து கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டம் நெரிச்சு தாங்க அங்க வந்து நிக்க இடமே இல்லை. அந்த கூட்டத்தில் போயிட்டு இந்த பஸ்ஸு கொண்டு போய் நிப்பாட்டாங்க. ஸோ இதனால்தான் அப்படி ஒரு கொடூர சம்பவங்கள் ஏற்படுதுங்கன்னா முழுக்க காரணம் மக்கள் சொல்றாங்க பாருங்க, தெளிவாக சொல்றாங்க. இந்த மாதிரி பல வீடியோ இருக்கு. ஏங்க நாங்கள் உயிர் பொழைச்சா போதும், தப்பிச்சு வந்தாங்க, லைட்டு போட்டா போதுங்க அப்படின்னு சொல்றாங்க பொதுமக்கள் சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் மறைச்சிட்டு இதெல்லாம் தூக்கி போட்டு ஆளுங்கட்சியோட சதி, டிஎம்கே சதி, என்ன அது? என்ன பித்தலாட்டம் அது? யாரை ஏமாத்துற? உன்னையே நீ ஏமாத்திக்கிறியோ? ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க, மக்கள் பாக்குறாங்க. அடுத்து இந்த போட்டோ ஒண்ணு பாத்துடலாம். அண்ணன் பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம நோம்புக்காக போயிருக்காப்புல, அது முஸ்லீம் மாரியே மாறி தொப்பியெல்லாம் போட்டு உட்காந்துட்டு சாப்பிட்றாப்புல, கஞ்சியா சாப்பிடான்னு தெரியல சாப்பிட்றாப்புல. ஆனா உங்களை பார்த்து நான் டைரக்டா கேட்கறேன், உண்மையாவே நீங்க வந்து சிறுபான்மை மக்கள் கூட பாதுகாக்கணும். மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, திருப்பரம் கொண்டுறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? வாயை திறந்தீங்களா? சொல்லுங்கண்ணா. அதை பத்தி என்ன மூச்சு விட்டீங்களாண்ணா? உங்க கட்சிக்காரனை கேட்டா என்ன தெரியுமா சொல்றான்? எதுக்கு அவர் பேசணுன்றான். அப்புறம் எதுக்கே நீ தலைவன்? அப்ப நீ எதுக்கு தானே பேச போற? முஸ்லீம் மக்கள் வந்து பாதிக்கப்படுறான், சங்கி கலவரம் பண்ண பெரும் கலவரம் பண்ண பாக்குறான், ஒரு வார்த்தை பேச மாட்டேன். ஆனா இங்க வந்து நான் வந்து முஸ்லீம் மக்களை நான் வந்து சப்போர்ட் பண்றேன், ஆதரிக்கிறேன்னு சொல்லி போட்டோஷூட்காக தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி சாப்பிட்ற. புரிஞ்சுப்பாங்க, மக்கள் புரிஞ்சுப்பாங்க நீ எல்லாம் யாரு, என்ன மாரி ஆளு, நீ வந்து எதுக்காக வந்த, உன்னோட வந்து நோக்கம் என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரியும். தயவு செய்து வந்து மக்கள் எல்லாரையும் வந்து கேன நினைச்சிடாதீங்க, தெளிவா இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் அடுத்த கட்டமா சிபிஐ வழக்கு வந்து எங்கெல்லாம் போய் முடிய போகுது, எப்பெல்லாம் இன்னும் யாரெல்லாம் தூக்கி உள்ள வைக்க போறான்றது, இந்த தேர்தலுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல முடிவு வரும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.